ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை, அதாவது லெஃப்ட் ரைட் வாங்கினாப்புல நம்ம கமருதீன் விக்கல் விக்ரம் கிட்ட. ஏன்னா விக்கல் விக்ரமுக்கு இன்றைக்கி தான் திடீர்னு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கண்டஷன் அப்படின்னு நினச்சாரா, இல்லை நம்மளுக்குள்ளேயும் வீரம் இருக்குன்றது நினச்சாரான்னு தெரியல. விஜய் பார்வதிக்கிட்ட நல்லாவே வீரத்தை காமிச்சாப்புல. பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்துச்சு. அவரோட முகத்திரை கிழிஞ்சத விஷயங்களும் இவ்வளோ நாள் அவர் நடித்த விஷயங்களும் அசால்ட்டாக வெளியே வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி விக்ரம தான் நம்ம எதிர்பார்த்தோம். இது முதலே பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் பண்ண விஷயங்கள் நடிப்புன்றது தெளிவாக தெரிஞ்சப்போ சூப்பராக இருந்தது. சரிங்களா? ஏன்னா 2 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு என்னால் முடியலங்க, இந்தாங்க மேனேஜர் போஸ்ட் வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபேக்காக வந்து ஆக்டிங் கொடுத்துட்டு, பிக் பாஸ் வந்து தைரியம் இல்லைன்னா வச்சுட்டு போங்கன்னு சொல்லும்போது ஃபேக் ஆக்டிங் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ வீரத்தை காமிக்கிறாரு. அதுதான் கொஞ்சம் கொடுமையாக இருந்துச்சு. இந்த விஷயங்கள் நிறைய சண்டை நடந்துச்சு. கமருதீன் கூட சண்டை நடந்துச்சு, எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. அப்போல்லாம் பண்ணியிருக்கலாம், ரைட். இப்போ என்னடான்னா அந்த பொண்ணு ஆதங்கத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு அவமானமாக ஆயிடுச்சு. இவர் அதாவது சபரி வந்து அவ்வளோ தூரம் தள்ளினான்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் நானே டென்ஷனாக இருக்கேன். சபரி, இப்போ நீ பண்ணது கேம் நான் ஒத்துக்கிறேன், இவர் எதுக்கு வராரு அப்படின்னு ஒன்று டப்புன்னு இருந்திருக்கிறார். யார்? நம்ம விக்கல் விக்ரம் திரும்ப சண்டை போடுறதுக்கு. இங்கேருந்து ஒரு பார்வை பார்த்தார். யார்? நம்ம கமருதீன். இங்கேருந்து பார்வை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய்ட்டு, ஏன் ப்ரோ ஒருத்தங்க அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, முதல்ல இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கினா பாருங்க, மனுஷன் ஆஃப் ஆகிட்டார். ப்ரோ நீங்கள் பர்சனலாக நினச்சிக்காதீங்க ப்ரோ, என்ன இதுக்கு முன்னாடி தூம் தக்குன்னு சொல்லிட்டு பரதநாட்டியம், எனக்கு வந்து விக்கல் விக்ரம் பரதநாட்டியம் ஆட தெரிஞ்சதே இந்த இதில் தான். என்ன குதிக்கிறாரு, ஆடுறாரு, ஓடுறாரு. ஏன்ப்பா இதில் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ட்ரிகராக இருக்கணும். பானபத்திர ஓனாண்டின்னு அவங்க சொன்னாங்க பாருங்கள், பானன்னு பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னாரு. எனக்கு என்னமோ அதுதான் தோணிகிட்ருக்கு, ரைட். இப்போ திரும்ப கமருதீன் போய்ட்டு திரும்ப கேட்டார், இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாமாங்க, டிஃபென்ஸ் பண்ணலாங்க, திரும்பி டிஃபென்ஸ் பண்ணலாம், தள்ளலாமா, அதுவும் எல்போ வச்சு தள்ளுறா, இது நியாயமா அப்படின்னு போது அரோரா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் பண்ண தப்பு தான். முதல் பிக் பாஸ் இந்த கேமை கொடுத்துருக்கூடாது. இப்போ அவர் தலையை ஆயிட்டார், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்காம ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் விக்ரம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா என்னடா இது கமருதீன் உள்ளே வராரு, தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வாயை கொடுத்து ஜெயிச்சிடலாம் ஈஸியாக. ஏன்னா இவர் கேட்காது தான். அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்கல் கேமில் வந்து ஜென்ஸ் தானங்க வின் பண்ணுவாங்க, இது தானே ஆப்வியஸ்லி, லேடிஸ் எப்படிங்க வின் பண்ண முடியும், இந்த மாதிரி தள்ளியே வந்து வின் பண்ணிடலாமன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கொஷின் கேட்டார். அதுக்கெலாம் அவங்ககிட்ட பதில் இல்லை. ஆனால் ஒரு பக்கம் வியானா, ஏன் அன்றைக்கி வந்து ஏன் மேலே 5 பேர் விழுந்தாங்களே, அப்போல்லாம் நீங்கள் யாருமே கேட்கல அப்படின்னு ஒரு சூப்பரான கொஸ்டின் வச்சாங்க. நான் ஆல்ரெடி அதை தான் சொன்னேன். வியானா வந்து கரெக்டான நேரம் பார்த்து கரெக்டான ஒரு கோல் அடிக்கிறாங்க. அதனால தான் அவங்கள வந்துட்டு பிரியங்காவே வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு சைலண்ட்டாக இந்த பொண்ணு ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த விக்கல் விக்ரமுக்கு இவ்வளோ கோவம் வந்த விஷயங்கள் ஓகே, நல்லா இருக்குது, இதை ஏன் முன்னாடியே காமிக்கல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.